ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் பார்ட் 6 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள், அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்டே அன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பேக் பண்ணியிருக்கேங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நான் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்புங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன். நிறைய பேருக்கு காரக்குழம்புக்கும் புளிக்குழம்புக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ காரக்குழம்பும் போடுறேன், புளிக்குழம்பும் போடுறேன். ஸோ தட் நீங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் துருவி நான் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். நான் வந்து கையில் துருவலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ப்ராசரில் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். கியூசினாட் ஃபுட் ப்ராசர் தான். ஸோ அதில் வந்து துருவலாம், கட் பண்ணலாம், மாவு பசையலாம், எல்லாமே பண்ணலாங்க. இது கூட ஈவினிங் வந்து ஆரஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து மண்டேக்கான ஃபுட் மெனு. ஸோ லன்ச் மெனு. ஸோ அடுத்து வந்து நம்ம டியூஸ்டேக்கான லன்ச் மெனு என்னங்கிறத பார்க்கலாம். டியூஸ்டேயும் வந்து நான் வெஜ்ஜு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி தான் நான் திரும்பவும் செஞ்சு அவருக்கு லன்ச் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அதனால் இந்த ரெசிபி நான் அடிக்கடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம். இது கூட நான் பட்டாணியும் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இதோட ரெசிபி தான் நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன். நல்லா வியூஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் 1 பார்ட் மீல் ரெசிபி. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கொய்யா வெட்டி கொடுத்துருக்கேன். கொய்யா கூட நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இந்த 1 பார்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா சிப்ஸு இல்லை வத்தல் அது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிப்ஸு இருக்கிறதுனால அதையும் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். ஸோ இதுதான் வந்து டியூஸ்டேக்கான லன்ச் மெனு. அடுத்து நம்ம வந்து வெனஸ்டேக்கான லன்ச் மெனு என்னங்கிறத பார்க்கலாம். வெட்னஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் ஏதாவது ஒரு நான்வெஜ் அட்லீஸ்ட் முட்டையாவது நான் வந்து செஞ்சு அனுப்பிச்சுடுவேன். ஸோ அதுதான் இந்த டைமும் செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அது லஞ்சுக்கும் நான் வச்சு சாப்பிட்டேன். அடுத்த நாள் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணியிருந்தேன்னா இந்த ரசம் சாதாரண சிம்பிளான காரசாரமாக சூப்பராக வச்சுருந்த ரசம் தான் வச்சுருக்கேன். அந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் ரிச் எக் கீமா பொரியல். ஸோ இந்த ரெசிபி தான் வந்து நான் இன்னும் போடல, இனிமேல் தான் வரும். ஸோ நம்மளோட ரசம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நான் ரசப்பொடி யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ எங்களோட சௌராஷ்டிர பாரம்பரிய ரசப்பொடி அந்த பொடி தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ரசத்து கூட இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சு பொரியல் வந்து நிறைய வச்சு கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் லஞ்சாகவே இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஆரஞ்சு வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இதுதான் வந்து வெட்னஸ்டேக்கான ப்ளாகுங்க. நான் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஹாட்டாக் பன்னில் இந்த எக் கீமா பொரியலை வச்சு மேலே சிப்போட்லே சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்க, அட்டகாசமாக சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. இதை பற்றி நான் இன்னொரு நாள் ஷார்ட்ஸில் போடுறேன். சிக்கன் சாசேஜ் இல்லைனாலும் இந்த மாதிரி எக் கீமா பொரியலும் வச்சு சாப்பிட்லாம். அந்த ரெசிபி அந்த பார்ட் வந்து நான் இன்னொரு நாள் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். இதுவும் ஃபீஸ்ட்டு ஸ்டைல் பொரியல் தான். இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுவும் வந்து நாங்கள் காய் நிறையா வச்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கூட ஃபேமஸான சௌராஷ்டிரா கத்திரிக்காய் புடித் இல்லைனா படித்து சட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேக வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு தாளித்து எடுக்கணும். இது வந்து சௌச்சௌலையும் பண்ணலாம், பீர்க்கங்காலையும் பண்ணலாம். இதோட ரெசிபிலாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.